Good evening, students. Next lesson, applications of biotechnology. Bio means living things. Technology means புதுசான ஒரு new ideas. What are the living organism used in new ideas for uses in human welfare? Biotechnology என்னன்னா உயிருள்ள பொருள்களை மனிதனோட மேம்பாட்டுக்காக நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறோம், அதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத படிக்கிறது பேர் தான் பயோடெக்னாலஜி. ஓகேங்களா? பிஃபோர் வி ஸ்டார்ட் த சாப்டர், இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வில் பி ஹெல்ப்ஃபுல் இஃப் ரிவைஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஓகேங்களா? நீங்கள் இந்த லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர், ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா புரியும். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இன்வால்வ்ஸ் தி மனிப்புலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. மனிப்புலேஷன் அப்படின்னா ரொம்ப அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறதுக்கு பேர், லார்ஜ் ப்ரொடக்ஷனுக்கு பேர் மனிப்புலேஷன். And naturally occurring the process such as protein synthesis for a wide range of applications including production of therapeutically important proteins. அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய நேச்சுரலி அக்கரிங் ப்ராசஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அதாவது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நம்ம பாடியில் நடந்துகிட்ருக்கோம். எந்தெந்த புரோட்டீன் மருந்து மாத்திரை தயாரிக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பயன்படுகிறது, சிகிச்சைக்காக பயன்படுகிறது, தெரப்பாட்டிக்னா சிகிச்சைக்காக பயன்படுகிறது அப்படிங்கிற ப்ரோட்டீன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரோட்டீனை நம்ம வச்சு மாத்திரை மருந்துகள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. This also involves the extracting of gene from the one organism from transferring to the DNA from another organism. இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அனிமலில் இருக்கக்கூடிய ஜீனை எடுத்து அது இன்னொரு அனிமலுக்குள்ளே வச்சு நம்ம இந்த மாடிஃபிகேஷன் பண்ணி உருவாக்கி கொள்ளலாம். இது சேம் ஆர் அனதர் ஸ்பீசிஸ். ஒரே ஸ்பீசிஸில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், வேறு ஸ்பீசிஸில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். த டிஎன்ஏ ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் வே ரெஃபர்ட் as ரீகாமினன்ட் டிஎன்ஏ. இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஎன்ஏக்கு பேர் ரீகாமினன்ட் டிஎன்ஏ. ரீனா மறுபடியும், காமினன்ட்னா ஒன்றா சேர்த்துறது. டிஎன்ஏ ஒரு பகுதியிலேருந்து வெட்டி எடுத்து மறுபடியும் இன்னொரு பகுதியில் கொண்டு போய் சேர்த்துனா அதுக்கு பேர் ரீகாமினன்ட் டிஎன்ஏ அல்லது ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி பேர். அண்ட் திஸ் டெக்னிக் வாஸ் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இந்த டெக்னிக்கு பேர் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பேர். All this part of broad field biotechnology which can define the applications of scientific engineering principles, processing the material by the biological agents, provide the good and services. இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி சயின்டிஃபிக்காக இன்ஜினியரிங் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் பண்ணி ப்ராசஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம மக்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம், சேவைகள் செய்யலாம். பயோடெக்னாலஜி இஸ் an umbrella of term. பயோடெக்னா ஒரு குடை, அந்த குடைக்குள்ளே நிறையா இருக்கும். என்னென்னா, இட் கவர்ஸ் த வேரியஸ் டெக்னிக்ஸ் யூஸிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிவிங் அதர் திங்ஸ் டு மேக் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரொவைட் சர்வீசஸ். பயோடெக்னாலஜிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குடை, அந்த குடைக்குள்ளே நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. The term biotechnology was first used before 20th century such as traditional activities as மேக்கிங் இட்லி. அதாவது முதல்ல பயோடெக்னாலஜி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட்லி சுடுறதுக்கு, தோசை சுடுறதுக்கு, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு, பன்னு தயாரிக்கிறதுக்கு, ஒயின் தயாரிக்கிறதுக்கு இதுகளெல்லாம் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. முதல்ல பயோடெக்னாலஜி எதுக்கு பயன்படுத்தினாங்க? இட்லி, தோசை, டெய்ரி பால் பொருள், ப்ரெட்டு இதெல்லாம் தயாரிக்கணும். பட் நவ் குட் பி கன்சிடர்ட் பயோடெக்னாலஜி இஸ் அ மாடர்ன் சென்ஸ். இப்போது பயோடெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆகி வந்துருச்சு. In this chapter we will study the applications of biotechnology. நம்ம applications of biotechnology various fields including field and medicines. மெடிசன்ல எல்லாம் எப்படி நம்ம பயோடெக்னாலஜி நம்ம பயன்படுத்துகிறோம், அண்ட் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி என்ன, அதுக்கு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் என்னென்ன உற்பத்தி பண்ணுறாங்க, ஹார்மோன்ஸ் என்ன இருக்குது, அதெல்லாம் எப்படி தெரப்பாட்டிக்கு நம்ம மருந்து மாத்திரை தயாரிக்கிறது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெடிசன். ஃபஸ்ட்டு மெடிசன் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெடிசன் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம்.
ரீகாமினன்ட் ஹியூமன் இன்சுலின், அதாவது ரீகாமினன்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி மனிதனோட இன்சுலின் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி வச்சு ஹியூமன் இன்சுலின் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. டயக்ராம் பாருங்கள். இன்சுலின் வந்து எங்கே உற்பத்தி ஆகுது? பேங்க்ரியாஸ் செல்லில் உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? இன்சுலின் வந்து எங்கே உற்பத்தி ஆகுது? பேங்க்ரியாஸ் செல். பேங்க்ரியாஸில் பீட்டா செல்னு ஒரு செல் இருக்குது, அது செல்லேருந்து உற்பத்தி ஆகுது. சரியா? நம்ம வந்து ப்ராசஸ் படி என்ன சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு கேரக்டரும் கண்ட்ரோல் பண்ணுறது ஜீன். இப்போ வந்து பேங்க்ரியாஸ் செல் வந்து பேங்க்ரியாஸ் செல் வந்து இன்சுலினை சுரக்குது அப்படின்னா அதுக்கு காரணமானது ஒரு ஜீன். அந்த ஜீன் இருக்கிறதுனால தான் அது சுரக்குது, இல்லைன்னா அது சுரக்காது. ஓகேங்களா? அது அப்படியே இருக்கட்டும். இதுதான் பேங்க்ரியாஸ் செல்லு. பேங்க்ரியாஸ் செல்லுக்குள்ளே டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏல இந்த பேங்க்ரியாஸ் இன்சுலின் சுரக்கக்கூடிய ஜீன் இதுதான். இதை கட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறோம். சரிங்களா? பேங்க்ரியாஸ் செல்லில் அந்த செல்லை பிரித்து பேங்க்ரியாஸ் இன்சுலின் சுரக்கிறதுக்கு காரணமான ஒரு ஜீன் இருக்கு இல்லையா, அந்த ஜீனை கட் பண்ணி வெளியே எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த பாக்டீரியாவில் டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏக்கு வெளியில் பிளாஸ்மிட் அப்படின்னு ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதுவும் ஒரு டிஎன்ஏ வகை சேர்ந்தது தான். சரிங்களா? பிளாஸ்மிட்னு ஒன்று இருக்கும், அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு பேர், அதுவும் டிஎன்ஏ தான், ஆனால் அதுக்கு பேர் பிளாஸ்மிட்ஸ். அது வெளியே இருக்கிறதுனால அதுக்கு பேர் பிளாஸ்மிட்ஸ். இந்த பிளாஸ்மிட்டை நம்ம வெளியே எடுக்கிறோம். சரிங்களா? இந்த பிளாஸ்மிட்டை நம்ம வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துகிட்டு இதனோட முனைப்பகுதியை நம்ம கட் பண்ணுறோம். கொஞ்சத்தை கட் பண்ணி வெளியே எடுத்துகிறோம். ஓகேங்களா? இந்த பிளாஸ்மிட் எடுத்து நம்ம கொஞ்சோண்டு பகுதியை கட் பண்ணி வெளியே எடுத்துகிறோம். வெளியே எடுத்துகிட்டு நம்ம இன்சுலின் சுரக்கக்கூடிய ஜீன் தனியாக எடுத்தோம்ல, அதை கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இன்சுலின் சுரக்கக்கூடிய ஜீனை இந்த பிளாஸ்மிடோட கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இது ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு பாக்டீரியாக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறோம். சரிங்களா? இது பாக்டீரியா பிளாஸ்மிட்டு, இது இன்சுலின் சுரக்க காரணமான ஜீன். சரிங்களா? இதை கொண்டு போய் உள்ளே வைக்கிறோம். இப்படி வச்சோம்னா அந்த பாக்டீரியாவுக்கு இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மை வந்துடும். ஏன்னா இன்சுலின் சுரக்கிறதுக்கு காரணமான ஜீன் அதனோட பிளாஸ்மிட்டுக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கப்போ என்ன பண்ணோம், இந்த பாக்டீரியாவும் இன்சுலினை சுரக்கும். ஓகேங்களா? இதை கொண்டு போய் கல்ச்சர் டிஸ்கில் வைக்கிறோம். ஒரு பாக்டீரியாவை நூற்றுக்கணக்கான பாக்டீரியாவை மாற்றுறோம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாக்டீரியாவை மாற்றுறோம். ஆக ஆயிரக்கணக்கான பாக்டீரியா மாற்றிட்டோம்னா அப்படின்னா அது வந்து இன்சுலினை சுரக்கும். இந்த ஆயிரக்கணக்கான பாக்டீரியாவும் இன்சுலினை சுரக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி சுரக்கக்கூடிய இன்சுலினை நம்ம அப்படியே வடிகட்டி ஒரு பாக்கெட்டில் அனுப்பி நம்ம இன்சுலின் வந்து சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்திக்கலாம். இதுக்கு பேர் தான் ஹியூமன் இன்சுலின் ப்ரொடக்ஷன். ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பயன்படுத்தி நெக்ஸ்ட் இன்சுலின் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இப்படி உற்பத்தி ஆகிற இன்சுலின் இதுதான் இன்சுலின் ஸ்ட்ரக்சர். இன்சுலின் வந்து ரெண்டு செயினாலானது. ஒன்று ஏ செயின், இன்னொன்று பி செயின். ஓகேங்களா? ஏ செயின் அண்டு பி செயின், இது ரெண்டு செயினாலானது. ஆனால் இந்த மாதிரி உற்பத்தி பண்ணுறப்ப சைடில் ஒரு செயின் சி செயின் ஒன்று இருக்கும், எக்ஸ்ட்ரா உற்பத்தி ஆகுது. நாம் அப்படியே கொடுத்தோம்னா ஒரு சில சைடு எஃபெக்ட் எல்லாம் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சி செயினை மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துகிறோம். சி செயின் மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு இன்சுலின் மட்டும் ஜாயின் பண்ணி பாட்டில் அடித்து விற்றுறோம். இதுக்கு பேர் தான் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இதுக்கு பேர் என்ன? ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. பாருங்க, ஹியூமன் இன்சுலின் இஸ் சிந்தசைஸ்டு பை பீட்டா செல்ஸ் ஆஃப் இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ். ஹியூமன் இன்சுலின் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? பேங்க்ரியாஸில். பேங்க்ரியாஸுக்குள்ளார இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியிலேருந்து உற்பத்தி ஆகுது. இட் இஸ் ஃபார்ம்டு 51 அமினோ ஆசிட். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. இன்சுலின் எத்தனை அமினோ ஆசிட்னால ஆனது? 51 அமினோ ஆசிட்னால ஆனது. அரேஞ்சு இன் 2 பாலிபெப்டைட் செயின், செயின் ஏ அண்ட் செயின் பி. சரிங்களா? இது இன்சுலின் வந்து 2 செயினால் ஆனது. ஒன்று வந்து செயின் ஏ, இன்னொன்று செயின் பி அப்படிங்கிற 2 செயினால் ஆனது. 2 செயின்லையும் சேர்ந்து மொத்தம் 51 அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிடும். The polypeptide chain A have 21 amino acids while polypeptide B has 30 amino acids. இந்த 2 செயினில் இருக்கும், ஒன்று ஏ செயின், இன்னொன்று பி செயின். ஏ செயினில் 21 அமினோ ஆசிட் இருக்குது, பி செயினில் 30 அமினோ ஆசிட் இருக்குது. ஓகேங்களா?
செயின் ஏல எத்தனை அமினோ ஆசிட் இருக்குது? 21. செயின் பியில் 30 அமினோ ஆசிட். Both A and B chains attached together by disulfide bond. A செயினும் B செயினும் டைசல்ஃபைடு பாண்ட் அப்படிங்கிற பாண்டால் இணைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இன்சுலின் 2 செயின் இருக்குது. ஒன்று ஏ செயின், இன்னொன்று பி செயின். ஏ செயினில் 21 அமினோ ஆசிட் இருக்குது, பி செயினில் 30 அமினோ ஆசிட் இருக்குது. ஏ செயினும் பி செயினும் ரெண்டும் டைசல்ஃபைடு பாண்ட் அப்படிங்கிற பாண்டால் இணைக்கப்பட்டிருக்கு. இன்சுலின் கண்ட்ரோல் த லெவல் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட். இன்சுலினோட வேலை என்ன? பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். It facilitates the cellular uptake of utilization of glucose for the release of energy. இது வந்து குளுக்கோஸ் எல்லாத்தையும் செல்லுக்கு கொண்டு போய் கொடுத்து இது எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துரும், யூட்டிலைஸ் பண்ண வைக்கும். டிஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் லீட்ஸ் டு டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இன்சுலின் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா சக்கரை நோய் வரும். அதுக்கு பேர் தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லி பேர். சரியா? இன்சுலின் குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். It is characterized by the increased blood glucose level concentration and complex symptoms which may be lead to death. இது இன்சுலின் குறைஞ்சி போச்சுன்னா பிளட்டில் சுகர் லெவல் அதிகமாகிடும். பிளட்டில் சுகர் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா பல சிம்டம்ஸ் வந்து கடைசியாக டெத்தில் போய் முடிஞ்சிடும். இஃப் அன்ட்ரீட்டட், நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அது எங்கே போய் முடியும்? டெத்தில் போய் முடிஞ்சிடும். தி கண்டினியூஸ் ப்ரோக்ராம் ஆஃப் இன்சுலின் டிபெண்டன்ட் இஸ் ரெக்கார்ட் ட்ரீட் இஸ் டிஃபிஷியன்சி. தொடர்ந்து கண்டினியூஸாக அவங்க இன்சுலின் எடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் இந்த நோயே சரியாகும். நெக்ஸ்ட்டு, இன் ஏர்லி இயர்ஸ், பல வருஷத்துக்கு முன்னாடி இன்சுலின் ஐசோலேட்டட் அண்ட் பியூரிஃபைட் ஃப்ரம் தி பேங்க்ரியஸ் ஆஃப் பிக்ஸ் அண்ட் கவுஸ். முதல்ல பேங்க்ரியஸ் வந்து மாடுலேயும் பன்றியிலிருந்தும் இப்போ இன்சுலின் ஹார்மோனை பிரித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் யூஸ் டு ட்ரீட் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ். அங்கேருந்து எடுத்து சக்கரை நோயாளிகளுக்கு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டியூ டு த மைனர் டிஃப்ரென்ஸ் இன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அனிமல் இன்சுலின் கம்பேர்ட் டு ஹியூமன் இன்சுலின். அதாவது இந்த ஆடு மாடு பன்றியிலேருந்து எடுக்கக்கூடிய இன்சுலினுக்கும் மனிதனோட உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய இன்சுலினுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. சரிங்களா? அந்த கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறதுனால மனிதனுக்கு நிறைய சிம்டம்ஸ் வருது, நிறைய பாதிப்புகள் உருவாகுது. இட் ரிசல்டட் அக்கரன்ஸ் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். அப்படி குடித்தோம்னா அலர்ஜி வரும். Some diabetic patients. Production of insulin recombinant DNA technology started in 1970. அப்படி வந்து ஆடு பன்றி மாடுன்றது எடுக்கக்கூடிய இன்சுலின் வந்து ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதை சாப்பிட்டோம்னா அலர்ஜி வர ஆரம்பிச்சது. ஒரு சில பேர்த்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று உருவாச்சு. சரியா? அது வந்து 1970 உருவாச்சு. These techniques involved in insertion of human insulin gene to plasmids of E. coli. சரி, அது பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிடை வெளியெடுத்து இன்சுலின் செக்ரேட் பண்ணக்கூடிய ஜீனை கொண்டு போய் அதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணி வைக்கிறோம். சரி, அங்கே பார்த்தோம் இல்லையா? பாக்டீரியாவில் இருக்கிற பிளாஸ்மிட் எடுத்து இன்சுலின் செக்ரேட் பண்ண ஜீனை எடுத்து கொண்டு போய் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். The polypeptide chain synthesized as a precursor is called pre-prio insulin. இப்படி உருவாக்குற இன்சுலின் பேர் ப்ரீ இன்சுலின் அப்படின்னு சொல்லி பேர். விச் இஸ் கண்டெயின் ஏ செயின் அண்ட் பி செயின்ஸ் லிங்க்டு டு தி தேர்ட் செயின் ப்ரொடக்டட் பை லீடர் சீக்வன்ஸ். பாருங்க, இந்த மாதிரி உற்பத்தி ஆகிறது ஏ செயின் பி செயின் அடிஷனலாக ஒரு சி செயின் இருக்குது. அந்த சி செயினை நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு போய் டைசல்ஃபைடு பாண்டோடு வச்சு பாட்டில் அடைச்சி வைத்தோம். சி செயின் இஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு என்ன? கட் பண்ணி வெளியே எடுத்துருவோம். த லேடர் சீக்வன்ஸ் ரிமூவ்டு ஆஃப்டர் த ட்ரான்ஸ்லேஷன் சி செயின் இஸ் சீஸ்டு லீவிங் டு தி ஏ அண்ட் பிபி செயின்ஸ். ஏபி செயின்ஸ் அப்படியே விட்டுருவாங்க, சி செயின் மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க. த இன்சுலின் வாஸ் ஃபர்ஸ்ட் எவர் பர்மக்யூட்டிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அட்மினிஸ்ட்ரேட் இன் ஹியூமன்ஸ். முதல்ல ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் தயாரிக்கப்பட்ட முதல் மருந்து எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்சுலின் தான். The approval use of recombinant insulin for diabetic mellitus was given in 1982. இந்த மாதிரி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பயன்படுத்தி இன்சுலின் சக்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு முதல்ல 1982 உருவாக்குனாங்க, ஆர்டர் கொடுத்தாங்க. 1986 ஹியூமன் இன்சுலின் வாஸ் மார்க்கெட்டட் அண்டர் த ட்ரேட் ஆஃப் ஹியூமன் எலின். இது 1 மார்க்கில் கேட்பேன். 1986 இது கடையில் விற்கிறாங்க. என்னென்னா ஹியூமன் எலின் அப்படின்னா ஹியூமன் இன்சுலின் அப்படிங்கிறத கடையில் விற்கிறாங்க. நம்ம கடையில் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம்.
Next or do you know? Best and Banting 1971 isolated insulin from the pancreatic isolates of dog and demonstrated efficiency against diabetes. முதல்ல நாயிலிருந்து பெஸ்ட் அண்ட் பாண்டிங் ரெண்டு பேர் இன்சுலின் ஹார்மோனை பிரித்து எடுத்து நோய்க்கு பயன்படுத்தினாங்க. இதுக்கு அடுத்த ஹார்மோன் இன்டர்ஃபெரான். இன்டர்ஃபெரான் ஒரு ஹார்மோன் இருக்கு. இது வைரஸுக்கு எதிராக சிறப்பாக செயல்படும். வைரஸ், கேன்சர் நோய், கட்டி, இதுக்கு எல்லாத்துக்கும் எதிராக இது சிறப்பாக செயல்படும். ஓகேங்களா? இது இன்டர்ஃபெரான். இன்டர்ஃபெரான் வைரஸுக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்டு வைரஸை கொல்லும் தன்மை கொண்டது இன்டர்ஃபெரான். இன்டர்ஃபெரான் ஆர் புரோட்டீனேஸ். இது எதனால் ஆனது? புரோட்டீனால் ஆனது. ஆன்டிவைரல். ஆன்டிவைரல் வைரஸை கொல்லும் தன்மை கொண்டது. And species specific substance produced by the mammalian cells when the infected viruses. அதாவது வைரஸால் நமக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா வைரஸ் நோய் பாதிக்கப்பட்ட செல்ஸ் எல்லாம் இன்டர்ஃபெரானை செக்ரேட் பண்ணும். இந்த இன்டர்ஃபெரான் வைரஸை கொல்லும். ஓகேங்களா? வைரஸால் பாதிக்கப்பட்ட செல்கள் எல்லாமே இன்டர்ஃபெரானை செக்ரேட் பண்ணும். இன்டர்ஃபெரான் வேர் டிஸ்கவர்டு பை அலிக் ஐசாக்ஸ் அண்டு ஜான் லிண்டர்மேன். இன்டர்ஃபெரானை கண்டுபிடிச்சது அலிக் ஐசாக் மற்றும் ஜான் லிண்டர்மேன் 1957 கண்டுபிடிச்சாங்க. Based on the structure of interferon, they are classified into alpha interferon, beta interferon, gamma interferon. அதனோட ஸ்ட்ரக்சரை வச்சு 3 பிரிக்கிறாங்க. ஒன்று ஆல்ஃபா இன்டர்ஃபெரான், இன்னொன்று பீட்டா இன்டர்ஃபெரான், இன்னொன்று காமா இன்டர்ஃபெரான் 3 பிரிக்கிறாங்க. They stimulate the cellular DNA to produce antiviral enzymes which inhibit the viral replication and protect the cells. இது நேராக செல்லை போய் தூண்டி விட்டு இன்டர்ஃபெரான் அதிகப்படுத்துறதுனால இன்டர்ஃபெரான் அதிகமாக உற்பத்தி ஆகும். அதனால் வைரஸ் எல்லாம் சாகும். The interferon would be isolated from the blood, but it is amount of blood is required for the isolation of interferon is enormous and the partial. First interferon bloodல தான் கண்டுபிடிச்சாங்க. பிளட்லேருந்து இன்டர்ஃபெரானை பிரித்து எடுக்கிறதுக்கு பிளட்டு நிறைய வேஸ்ட்டாக இருந்தது. அந்த முடிவு கை விட்டுட்டாங்க. அப்புறம் வேற ஒரு பகுதியிலேருந்து இன்டர்ஃபெரானை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டு ஓவர் கம் திஸ் இஷ்யூ, இன்டர்ஃபெரான் ப்ரொடியூஸ்டு பை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இந்த மாதிரி பிளட் அதிகமாக வேஸ்டேஜ் ஆகிறதுனால இப்போ எதுலேருந்து எடுக்கிறாங்க? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலிமா இன்டர்ஃபெரானை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. த ஈஸ்ட் சாக்ரோமைசிஸ் செர்வியேசி அப்படிங்கிற ஈஸ்ட் மோர் சூட்டபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் இன்டர்ஃபெரான் தென் ஈகோலை. எஸ்எஸ்ஆரியை கோலை விட சாக்ரோமைசிஸ் செர்வியேசி அப்படிங்கிற பூஞ்சை இன்டர்ஃபெரான் தயாரிக்கிறதுக்கு அதிகப்படியான யூஸ்ஃபுல்லாக பயன்படுகிறது. ஈகோலை டஸ் நாட் ஹேவ் மெஷினரி ஃபார் தி கிளைகோலைசேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஏன் அப்படின்னா எஸ்எஸ்ஆரிய கோலையில் கிளைகோலைசேஷன் நடக்கிறதில்ல. அதனால் எஸ்எஸ்ஆரிய கோலை இன்டர்ஃபெரான் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி இல்லை. இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் யூஸ்டு டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டிசீஸ் லைக் கேன்சர், எய்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், ஹெப்பாட்டிஸ் சி, ஹெர்பிஸ் ஜோஸ்டர். இந்த மாதிரி வைரல் ஃபீவர்கள் எல்லாத்துக்கும் இன்டர்ஃபெரானை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இது எதுக்குன்னா கேன்சருக்கு எதிராகும், எய்ட்ஸுக்கு எதிராகும், மல்டிபிள் ஸ்க்ளீரோஸ்க்கு எதிராகும், HIV-C வைரஸாலும், ஹெப்பாட்டிஸ் சி வைரஸ்னாலும், ஹெர்பிஸ் ஜோஸ்டருங்கிற வைரஸ் காய்ச்சலுக்கு எதிராகவும் அது சிறப்பாக செயல்படும் சொல்லி மருந்தாக அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். In spite of therapeutic applications, interferons are not within reach of common man due to the high cost of production. இப்போல்லாம் சாதாரண ஏழ்மையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இதை வாங்கி பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா ஹை காஸ்ட், இதனோட விலை ரொம்ப அதிகம். அதனால் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இதை வாங்கி பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது. இதுக்கடுத்து வேக்சின்ஸ், ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பயன்படுத்தி வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பேர் ரீகாம்பினன்ட் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. Recombinant DNA technology has been used to produce a new generation of vaccines. புது ஜெனரேஷன் ஆஃப் வேக்சின்ஸ் உற்பத்தி பண்ணதுக்கு ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி யூஸ் ஆகுது. The limitations of traditional vaccine production would be overcome this approach. இதை வச்சு நாம்
புது புது ஐடியாவில் புது புது வேக்சின்ஸ் நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். The recombinant vaccines are generally uniform quality and produce less side effect as compared with the vaccine produced by the conventional methods. மற்ற மெத்தட்ஸை விட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மெத்தட்ஸில் நம்ம வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணோம்னா ரொம்ப சைடு எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். Different types of recombinant vaccines include subunit vaccines, attenuated recombinant vaccines and DNA vaccines. இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது. ஒன்று சப்யூனிட்னா கிருமியோட ஒரு சில பாகங்கள், அட்டனுவேட்டட் அப்படின்னா சாகர நிலைமையில் மயக்கமாக இருக்கக்கூடிய கிருமிகள், டிஎன்ஏ வேக்சின்ஸ். இந்த மாதிரி 3 வகையான வேக்சின்ஸ் ப்ரெசென்ட் ஆகி. நெக்ஸ்ட் சப்யூனிட் வேக்சின்ஸ். Vaccines components of pathogenic organism rather than the whole organism is called subunit vaccine. இது 2 மார்க் பண்ணிக்கோங்க. சப்யூனிட்னா என்ன, ஒரு பகுதி, கிருமியோட ஒரு பகுதியை வந்து வேக்சினை பயன்படுத்தினா அதுக்கு பேர் சப்யூனிட் வேக்சின்ஸ். கிருமியோட புரோட்டீன், கிருமியோட செல் வால், கிருமியோட துகள்கள் இதை வச்சு பயன்படுத்தினா அதுக்கு பேர் சப்யூனிட் வேக்சின்ஸ். Recombinant DNA technology is very suited for the developing subunit vaccines. DNA டெக்னாலஜி மூலிமா அது அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கலாம். It includes compounds of proteins, peptides and DNA of pathogenic organisms. இதெல்லாம் நம்ம சப்ளிமெண்ட்டாக பயன்படுத்திக்கலாம். ப்ரோட்டீன்ஸு, பெப்டைட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தலாம். The advantage of DNA vaccines include their purity, preparation and solubility, safe and use, stability and safe use. இதில் ரொம்ப அட்வான்டேஜஸ், ரொம்ப சேஃபாக இருக்கும், ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதனால் இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்டனுவேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின். அட்டனுவேட்டட் அப்படின்னா சாகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய கிருமிகள், அப்படின்னா மயக்கமடைந்த நிலைமையில் இருக்கக்கூடிய கிருமிகள், அதுக்கு பேர் அட்டனுவேட்டட் வேக்சின். சரிங்களா? ஒரு கிருமி எடுத்து அது சாகக்கூடிய நிலைமையில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அட்டனுவேட்டட் வேக்சின் அப்படின்னு சொல்லி பேர். மயக்க நிலைமையில் இருந்துச்சுன்னா அதனால் வந்து நோயை உருவாக்க முடியாது அப்படிங்கிற கண்டிஷன்லேருந்து அதுக்கு பேர் அட்டனுவேட்டட் வேக்சின். சரிங்களா? அதனால் நோயை உருவாக்க முடியாது அந்த சூழ்நிலையிலேருந்து அதுக்கு பேர் அட்டனுவேட்டட் வேக்சின் அப்படின்னு சொல்லி பேர். They are includes genetically modified pathogenic organisms. பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, வைரஸாக இருந்தாலும் சரி, ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணியிருக்கணும். தட் ஆர் மேட் அப் ஆஃப் நான் பேத்தோஜெனிக், நோயை உருவாக்க முடியாத நிலைமையில் இருக்கணும். சரியா? என்ன நிலைமையில் இருக்கணும்? நோயை உருவாக்க முடியாத நிலைமையில். அண்ட் ஆர் யூஸ்டு வேக்சின்ஸ், இதே நம்ம என்ன பண்ணுறோம், வேக்சின்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் தான் attenuated recombinant vaccines அப்படின்னு சொல்லி பேர். It is now possible to genetically engineer organisms. இதெல்லாம் இப்போ பாசிபிள் ஆயிடுச்சு. And used them to live vaccines such as vaccines are referred attenuated recombinant vaccines. லைவ் வேக்சின்ஸாகவே நம்ம உற்பத்தி பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாம். இதுக்கு பேர் தான் லைவ் attenuated vaccines அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் டாபிக்.